நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நேற்று சேலத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் கொள்கை பரப்பு செயலாளர்கள், கொள்கை பரப்பு இணை துணை செயலாளர்கள், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், அப்புறம் தாவேகாவுடைய பொதுச் செயலர் விஜய் அவர்களை தவிர எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. கீழ்மட்ட தொண்டன் தொடங்கி பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லாருமே அந்த கூட்டத்தில் கலந்து. விஜய் மட்டும் போகலை, மற்ற எல்லாரும் நடத்துகிறாங்க. அப்போ தாவேகாவுடைய முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். இதுவரைக்கும் தாவேகாவுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்ன, சித்தாந்தம் என்ன என்று கேட்டுக்கொண்டவருடைய வாயை அடைக்கும் வண்ணம் இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய கொள்கைகளை விளக்கி ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் பேச்சாளர்களும் பேச இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. கூட்டம் ஆரம்பிக்கும் போதே தாவேகாவோட கொள்கை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கூட்டம் ஆரம்பிக்கும் போது மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அங்கிருந்து ஒட்டுமொத்தமான தாவேகா தொண்டர்களும் மழை பெஞ்சா குடை பிடிப்போம், சட்டக்குன்னு தூக்குறாங்க பாருங்க. எதை? சேரை தூக்கி வரிசையாக நிப்பாட்டினான். அதுலேயே தெரிஞ்சிருச்சு தாவேகாவுடைய கொள்கை என்ன அரசியலை கட்டமைக்க போகுதுன்னு. சரி, இந்த சேரை தூக்கி வைக்கிறது எப்போ மழைக்கு நனையக்கூடாதுங்கிறக்க சேரை தூக்குனா ஒரு தப்பா? ஒரு தொண்டை வந்து இப்படி பண்ணது தப்பா? தப்பே கிடையாது. மழைக்கு எதை வேணாலும் தூக்கி பிடிக்கலாம். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு வரக்கூடிய தொண்டர்கள் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அந்த மழையையும் வெயிலையும் தாங்கி கொண்டு நிற்கிறாங்க அப்படின்னா தான் அவங்க உறுதித்தன்மை கொண்டவர்கள். மக்களுக்காக களத்தில் இங்கே போராடுவான். மழை வெயில்லாம் பொருட்படுத்தவே மாட்டான் அவன். அப்படி மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் ஒரு இராணுவம் போல இருப்பான். ஏன்னா பிப்ரவரி மாதம் 2024 24ஆம் ஆண்டு இந்த தாவேகா கட்சி ஆரம்பிக்கும் போது மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? தமிழ்நாடே அசந்து பார்க்கும் வண்ணம் ஒரு இராணுவ கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியை நம்ம உருவாக்குறேன்னாரு. மழை பெஞ்சா சேர தூக்கி தலைக்கு வைக்கிறது தான் இராணுவ கட்டமைப்பா? இராணுவத்தில் வேலைச்செல்லாம் மழை பெஞ்சா அந்த பக்கத்தில் இருக்கிற இதை தூக்கி மேலே பிடிச்சிக்குவானா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சரி, மழை பெஞ்சிருச்சு, சேரை தூக்கி தலையில் வச்சாச்சு. அடுத்து இவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது அடுத்து நடந்த சம்பவத்தில் தான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கும் போய் சேர்ந்துச்சு. மழை பெஞ்சு அந்த மழையை நிப்பாட்டுறதுக்கு இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு விஞ்ஞானியும் வரல. மழை பொழிய வைக்கிறதுக்கும் எந்த ஒரு விஞ்ஞானம் இல்லை. ஆனால் செயற்கையாக மழையை பொழிய வைக்கிறதுக்கான இருக்குது. செயற்கையாக மழையை பொழிய வைக்கலாம். ஒரு குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பொழிய வைக்கலாம். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கூட மழை இல்லாமல் வறண்ட போது செயற்கையாக மழையை பொழிய வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். செயற்கையாக அந்த சினிமாக்கெல்லாம் மழையை பொழிய வைப்பாங்க. அப்படி கூட பண்ண வைக்கலாம். ஆனால் மழையை நிறுத்துகிற தொழில்நுட்பம் டெக்னாலஜி இல்லை. அதை தாவேகா கண்டுபிடிச்சிருக்கு. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் மழை பெஞ்சு கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா கொள்கையை சிதைச்சிடக்கூடாது இல்லையா, கொள்கை மக்களுக்கு போய் சேர்ந்தாகணும். டிஸ்டர்ப் பண்ணுறாரு வர்ண பகவான். உடனே என்ன பண்ணுறாங்க? வர்ண பகவானுக்கு நேரடியாக அப்ளிகேஷன் என்னது? ஒரு தேங்காயை ஒரு வெத்தலை மேலே வச்சு ஓம் கிரீம் 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 அப்படி சுற்றி வந்தா மழை நின்றுமா? என்னடா புத்தலாட்டது? தேங்காயை வெத்தலை மேலே வச்சா மழை நின்றுமுங்கிறது என்ன மாதிரியான பகுத்தறிவு, என்ன மாதிரியான முற்போக்கு? இந்த பகுத்தறிவு, இந்த முற்போக்கு எதுவுமே இல்லாமல் பிற்போக்குத்தனமாக நம்ம கடவுள் நம்பிக்கையே சொல்லலை. கடவுளை வணங்குங்கள், இறைவனை தொழுங்கள். நீங்கள் அல்லாவை கும்பிடுங்க, முருகனை கும்பிடுங்க, கிறிஸ்தவ இயேசுநாதரை கும்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் எந்த மதத்திலும் இந்த மூட நம்பிக்கையை கொண்டாட சொல்லலை. மழை பெஞ்சா தேங்காயை வச்சு கும்பிட்டுட்டு டிவிக்கே 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 அப்படின்னு ஆடுனா மழை நின்றுபடி எந்த மடப்பையடா சொல்லி கொடுத்தது? எந்த முட்டா பைய, எந்த கிறுக்கு பைய, எந்த கேன பைய, எந்த லுச்சா பைய சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு? இவன் அத்தனை பேரும் படித்தவன், பட்டம் பெற்றவன். இவன் ஒரு பண்ணி வைக்கிறவன் கிடையாது, படித்தவன். ஒரு அடிப்படை அறிவே இல்லாத ஒருத்த மலையை நிப்பாட்டுறதுக்காக தேங்காயை வச்சு கும்பிட்டாங்க, வெத்தலை வச்சு கும்பிட்டாங்க, சுற்றி வந்தாங்க அப்படின்னா சரி.
அத்தனை பேரும் படித்தவன், எல்லாரும் முதல் தலைமுறை அரசியல்வாதியாக ஒயிட் ஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு பக்காவாக நிற்கிறான், அரசியல்வாதியாக தன்னை காட்டிக்கொள்கிறான். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகிறான்னா, திமுகவை தோற்கடித்து முதலமைச்சராக தளபதி ஸ்டாலினை உட்கார வைக்க போகிறான்னா, தேங்காயை வச்சு மலையை நிப்பாட்டுன்னு சொல்கிறான். இந்த மடப்பையெல்லாம் நாளைக்கு எம்எல்ஏவானா அமைச்சரானா ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு சட்டமன்றமும் தமிழ்நாடு அமைச்சரவையும் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சுக்கலாம். இதெல்லாம் விட பெரிய கொடுமை தெரியுமில்ல, இவனுங்க பகுத்தறிவு பகலவன், மூட நம்பிக்கைக்கு எதிரான பேரொளி, பெரியார கொள்கை தலைவரை வச்சுக்கான். பெரியார கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு மலையை நிப்பாட்டுக்கு தேங்காயை வச்சு கும்பிடுதான். இதுக்கு என்ன தெரியுமா சொல்றான்? ஏங்க சம்பந்தம் இல்லாமல் புரிஞ்சுக்கிறீங்க. நாங்கள் தான் எங்கள் தளபதி விஜய் விக்ரவாண்டில் தெளிவாக சொன்னார, கடவுள் மறுப்பில் நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரியாருடைய கடவுள் மறுப்பை தவிர எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம், பெரியாருடைய கடவுள் மறுப்பு மட்டும் ஏற்றுக்கலையா. அதனால இது வந்து கடவுள் மறுப்பில் வருதான். தேங்காயை வச்சு மலையை நிப்பாட்டுறது கடவுள் மறுப்பா? கடவுள் மறுப்புங்கிறது நாத்திகம். ஒட்டுமொத்தமான எல்லா சாமியும் கும்பிடாமல் இருப்பது கடவுள் மறுப்பு, நாத்திகம். நீங்கள் பெரியாருடைய கடவுள் மறுப்பு தவிர எல்லா கொள்கையும் ஏற்றுக்கிறீங்கன்னா பகுத்தறிவு கொள்கை ஏற்றுக்கிறல்ல. பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, பகுத்தறிவு குறித்து பெரியார் பேசினார். பெரியாருக்கு முன்னாடி ஆயுததாச பண்டிதர் பேசினார். அதுக்கு முன்னாடி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவரும் சொன்னார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லி வள்ளுவருடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொள்றீங்க. அந்த வள்ளுவரையும் ஏற்றுக்கொள்றீங்க. வள்ளுவர், நீங்க பெரியாரை விடு, வள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்த்தன்மை காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாரு. அப்போ ஒரு மலையை நிப்பாட்ட நீ தேங்காயை வச்சா மழை நின்றும்னு சொல்றது வள்ளுவரும் ஏற்றுக்கொள்ளல, அயோத்திதாச பண்டிதரும் ஏற்றுக்கொள்ளல, உங்கள் கொள்கை தலைவர் ஈவே ராமசாமி என்கிற பெரியாரும் ஏற்றுக்கொள்ளல. பெரியாரை கொள்கை தலைவரை வச்சுட்டு நீங்க மழை பெஞ்சா தேங்காயை வச்சு சாமி கும்பிட்டா சுத்தி வந்தா மழை நின்றும்னு சொல்றது அப்பட்டமான மடத்தனம். இதுல கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் ஒரு கேடு. சரி, இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கொள்கையை விளக்கி பேசினாங்கல்ல, அவங்களாவது கொள்கையை விளக்கி பேசினான்னு பார்த்தா கொள்கை விளக்க பொதுக்கூட்டமும் நடக்கலது. அது பேச்சு போட்டியாக நடைபெற்றுச்சு. பேச்சு போட்டில் பல சுற்றுகள் வரும். அதில் முதல் சுற்றில் கலந்து கொண்ட பேச்சாளர்கள் எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் பேசுனாங்க. அதில் உருப்படியாக பேசின பேச்சாளர் ராஜ்மோகன். பேச்சு தெளிவாக இருந்துச்சு, ஆனால் பேசின எல்லாமே அப்பட்டமாக கிரிஞ்சாக இருந்துச்சு. கிரிஞ்சி மொத்தத்தை நான் உட்காந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு சுத்தமாக நைட்டு தூக்கம் இல்லை. சத்தியமாக தமிழக வெற்றிகழகத்தை விமர்சிக்க கூடாது, ஏன்னா திமுகவை அவங்களும் எதுக்குறாங்க, நம்மளும் எதுக்குறோம், எதுக்கு போட்டு நம்ம அவங்களை விமர்சனம் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனால் இந்த பொதுக்கூட்டத்துடைய மொத்த வீடியோ பார்த்த பிறகு விடவே கூடாதுடா, ஏன்னா இவங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேராபத்து இந்த தமிழக வெற்றிகழகம். ஏன்னா எந்த அடிப்படை கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை, எந்த சித்தாந்தமும் இல்லை, எந்த புரிதலும் இல்லை. மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேசுறாருங்க. புஷி ஆனந்த் பேச ஆரம்பிக்கும் பொழுது சேலத்தினுடைய மாவட்ட செயலராம், யாரு, தமிழக வெற்றிகளுடைய மாவட்ட செயலர், அவர் பேரை புஷி ஆனந்த் சொல்லிட்டாரு. ஓன்னு ஏதோ ஒப்பாரி வச்சு செத்து போன மாதிரி கத்துறாங்க. ஓன்னு ஒரு மாவட்ட செயலர் பேரை சொன்னா அப்படிதான் கத்தணுமா? இதுதான் மாற்று அரசியலா? இதுதான் நீங்க திமுகவுக்கு எதிராக நீங்க பண்ண வந்த அரசியலா? திமுக பண்ற அதே மாதிரியான மேடை, திமுக போலவே பின்னாடி ஒரு 25 பேர் நின்றுக்கிறாங்க, இங்க ஒரு 25 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கோஷம் போடுறது, துண்டை கழட்டி வீசுறது, தாவேக்கான்னு கத்துறது. இந்த மாதிரியான இழி அரசியலை பண்றதுக்கு எதுக்கியா ஒரு புது கட்சி? இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட அரசியலை பண்றதுக்கு தமிழ்நாடுக்கு ஒரு மாற்று அரசியல் கட்சி. இதெல்லாம் தாண்டி அவரை சொன்ன உடனே, பார்த்திபன் நினைக்கிற அவர் பேரை சொன்ன உடனே டம்மு டிம்முன்னு பட்டாசு வெடிக்குது. எது பார்த்திபன்? அவர் அப்படியே வந்து தீரன் சின்னமலை கூட படையில் இந்த தளபதி, வேலுநாச்சியார் கூட போராடின அவர் போராளி, இல்லை மொழிப்போர் தியாகி அவர், இல்லை ஒரு ஜல்லிக்கட்டு போராளி, இல்லை நீட்டுக்கு எதிராக போராடி 100 நாட்கள் சிறையிலிருந்து வந்த சிங்கம் அவர், செம்மல் அவரை வந்து பேரை சொன்ன உடனே அவர் அப்படியே பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி, உடனே புஷி ஆனந்த் வேற, அவர் ஒரு பெரிய பூமர் சங்கத்துடைய தலைவரே புஷி ஆனந்த் தான். நான் பேசும்போது அவர் பேரை சொல்லும்போது பட்டாசு வெடிக்கணும்னு நினைச்சாரு. இப்போ ஒரு பேரை சொன்ன உடனே தன்னால பட்டாசு வெடிச்சிருச்சாமா. பட்டாசை கொளுத்தலை, தன்னாலே பட்டாசெல்லாம் வெடித்து மேலே போய் அது வந்து வான வேடிக்கைகளாம் போடுதான். அப்போ சூழலியலை பற்றி எந்த அக்கறையும் தமிழக வெற்றிகழகத்துக்கு இல்லை என்பதும், தன்னுடைய தற்புகழ்ச்சி, தான் பேரை சொல்லும்போது பட்டாசு வெடிக்கணும், தன் பேரை சொல்லும்போது கத்தணும். புஷி ஆனந்த் வருகிறார், தன் வாழ்க்கையவே தமிழக வெற்றிகழகத்துக்காக அர்ப்பணித்த இப்படி ஒரு விசுவாசிகள் அவருக்கு ராஜ்மோகன் அறிவிக்கிறாப்புல.
இப்படி எவ்வளோ விசுவாசிகள் அவர் இருக்காங்க நான் வியந்து பார்க்குறேன். ஏன்னா அவர் தளபதியின் விசுவாசியாக இருக்கார், அதனால் இவருக்கு விசுவாசிகள் இருக்காங்க. ஒரு கட்சியினுடைய தலைவனுக்கு விசுவாசி இருக்கலாம், ஆனால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு அந்த கட்சிக்குள்ள விசுவாசிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசுவாசம்னா என்ன? கொள்கை ரீதியாக தான் நீங்கள் வந்து கட்சியில் நினைக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஒரு கோட்பாடு தத்துவ ரீதியாக வந்துருக்கு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ புஷியானந்த் கட்சிக்குள்ள விசுவாசி இருக்கிறான், ராஜ்மோகனுக்கு விசுவாசி இருக்கனா, அப்போ இது திமுக மாதிரி தானே. KNR விசுவாசி, ஏவாவேலு விசுவாசி, தங்கம் தென்னரசு விசுவாசி, அப்படிங்கும்போது மீண்டும் நீங்கள் இன்னொரு திராவிட கட்சியை இன்னொரு திமுகவை கட்டமைக்கிறீங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. புஷியானந்த் பேசும்போது எல்லோரும் எழுந்து நின்று கரகோஷம் செய்யுங்கள் அப்படிம்பார்ல இந்த நம்ம மயில்சாமி, அது மாதிரி அனைவரும் கரகோஷம் செய்யுங்கள்னு புஷியானந்த் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சின்னு கை தட்டணுமா? ஏன் புஷியானந்த் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சின்னு கை தட்டணும்? அவர் என்ன நாட்டினுடைய சுதந்திர போராட்ட தியாகியா? அவருக்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவருக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவருக்கும் தமிழருக்கும் சம்மந்தம் கிடையாது. அவருக்கு வளர்ச்சி எப்படி வச்சு பார்த்தாலும் ஓங்கோருடைய வாரிசு. இந்த கும்பலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக உட்கார்ந்துக்கிட்டு இவர் வரும்போது ஒட்டுமொத்தமான இளைஞன் படித்தவன், பெண்கள், ஆண்கள், ஆம்பளை, பொம்பளை அத்தனை பேர் எந்த ரெண்டு கை தட்டணுமா? இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு பொதுச் செயலாளர். கேடுறா நீங்க உண்மையிலே. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அவர் புஷியானந்த் பேசும்போது அவர் வந்து பேரை சொல்ல மாட்டார். நம்ம ஊரில் பொண்டாட்டிய புருஷனை பேரை சொல்லாது. எது ஒரு காலத்தில் உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்ன அப்படின்னு இந்த ஓட்டர் ஐடி எடுக்க வந்தவங்க, ரேஷன் கார்டுக்கு வந்தால் கூட சொல்ல மாட்டாங்க. இந்த கோயிலில் ஆட்டுவாங்கல்ல, கோயிலில் ஆட்டுவாங்களா? என்னம்மா கோயிலில் ஆட்டுவாங்க? அவர் பேர் மணி, அதனால் கோயிலில் ஆட்டுவாங்கன்னு அந்த அம்மா சொல்லுவான். இல்லைங்க, அவர் முழு பேரை சொல்லுங்க. இந்த தெருவில் எடுப்பாங்களே, தெருவில் நின்று இருப்பாங்க. எப்போ கஷ்டப்பட்டவங்களாம் எடுப்பாங்களாப்பா? பிச்சையா? ஆமாம், அதோட சேர்த்து கோயிலில் ஆட்டுன்னு வச்சுக்கோங்க. பிச்சைமணியா? ஆமாம் பிச்சைமணிங்க. அதுக்கப்புறம் சொல்லும். அது மாதிரி இவர் தளபதி பேர், இவர் வந்து விஜய் பேரை சொல்ல மாட்டாராம். அதனால் என்ன பண்ணுவாராம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜேவி அவர்களே, ஜேவியா? ஜேவி ஓ, ஜோசப் விஜய்ங்கிறத சுருக்கி ஜேவியாமா. அவர் வந்து உறுதிமொழி எடுக்கும்போது விஜய்ங்கிற வார்த்தை ஒரு வாயிலிருந்து வராதான். தளபதியின் பெயர் கொண்டவரே அப்படிங்கிறது அடுத்தவனை பார்த்து. அது மாதிரி ஜோசப் விஜய்னு கூட சொல்லாமல் ஏன் ஒரு கட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக காரங்க சொல்கிறாங்க, நாம் தமிழ் கட்சிக்காரங்க அண்ணன் சீமானுடைய பேரை மேலே குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு கட்சியின் தலைவரோட பேரை குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுன்னு எந்த விதமாக அதில் ஒன்றும் தவறு இல்லையே. அது அவர் வந்து அவ்வளவு இதாக இருப்பாராம். அதாவது சொல்லுவாங்க சில அமைச்சர்கள் வந்து செருப்பு போடாமல் சட்டமன்றத்துக்கு போவாங்க. ஏன்னா தலைவருக்கு முன்னாடி செருப்பு போட மாட்டாங்க. இந்த குனிஞ்சு நிற்கிறது, ஹெலிகாப்டர் கும்பிட்றது, குனிஞ்சே கிடக்கிறது, இந்த மாதிரியான செயல்களெல்லாம் வெறுத்த தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு தலைவன் அடிமை, ஒரு ஆண்டான் அடிமை, ஒரு தற்புகழ்ச்சி, தலைமையை துதிபாடுவது அப்படிங்கிற ஒரு அரசியலை இந்த தமிழக வெற்றிகளும் கட்டமைக்குது. இந்த பொதுக்கூட்டத்தை பார்த்த பிறகு மொத்தமாக நமக்கு தோணுது என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகங்கிறது திமுகவுடைய இன்னொரு வெர்சன், அவ்வளோதான். இல்லை எந்த விதத்திலையும் அவங்க மாற்று கிடையாது. இன்னொன்று, பேசிய பேச்சாளர்கள் கடைசி வரைக்கும் நானும் உட்கார்ந்து பார்த்தேங்க. யாராவது ஒருத்தனாவது இந்த கொள்கையை விளக்கிடுவான், யாராவது ஒருத்தராவது சொல்லிடுவாங்க. சமூக நீதின்றாங்க, சமத்துவன்றான், மதச்சார்பின்மைன்றாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கொள்கையை சொல்லவில்லை. கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னா கொள்கை தலைவர்களை பற்றி விளக்குவது தான் கொள்கை விளக்க பொதுக்கூட்டமா. காமராஜர் யாரு, வேலுநாச்சியார் யாரு, அதே போல் வந்து அம்பேத்கர் யாரு, அஞ்சலை அம்மாள் யாரு, பெரியார் யாரு அப்படிங்கிறத விளக்குறதான் கொள்கைகளை கூட்டுவாங்க. இதுக்கு பேர் கொள்கைகளை கூட்டம் கிடையாது. இப்போ அஞ்சலை அம்மாள் யாருன்னு கேட்டால் அஞ்சலை அம்மாளுக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்தலாம். பெரியார் யாருன்னு சொல்லி பெரியாருக்கு ஒரு தனி கூட்டம் போடலாம். இல்லை மொத்த பேருக்கும் சரி கொள்கை விளக்க தலைவர்களை விளக்கும் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னால் சரி. கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னா என்ன? கொள்கை விளக்க அந்த கொள்கை தலைவர்களை முதல்ல ஏன் கொள்கை தலைவராக வச்சிருக்காங்கன்னும் தெரியல. வேலுநாச்சியாருக்கு தனித்த கொள்கை என்ன? வேலுநாச்சியார் வீரத்தினுடைய வெள்ளை நிலம். வேலுநாச்சியார்ட்டு நீ என்ன கொள்கை எடுத்துக்கிற தெரியாது. அஞ்சலை அம்மாளுக்கு கொள்கை கிடையாது. நேருவின் கொள்கை தான் அஞ்சலை அம்மாளின் கொள்கை, காங்கிரஸின் கொள்கை தான் அஞ்சலை அம்மாளின் கொள்கை. அதே கொள்கை தான் காமராஜருக்கும். காமராஜருக்கும் அஞ்சலி அம்மாளுக்கும் தனித்தனி கொள்கை கிடையாது, ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தான். அங்கிருந்து என்ன கொள்கை எடுத்த, இங்கிருந்து என்ன கொள்கை எடுத்தன்னு தெரியல. அப்போ காங்கிரஸ் கட்சியோட கொள்கைக்கும் தாவேக்கா கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா காங்கிரஸ் காமராஜர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கணும்னா காமராஜர் நேருவினுடைய கொள்கை தான் ஏற்றுக்கொண்டாரு. அப்போ அவருக்குன்னு தனி கொள்கையில் ஒன்று கிடையாது, அவர் நேர்மையினுடைய அடையாளம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த பக்கம் பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் அவரை வந்து கொள்கை தலைவர்னா அவர் உண்மையிலே ஒரு கொள்கை கொண்டவர்.
அவருடைய கொள்கையை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்புறம் ஈவே ராமசாமி அவர்கிட்ட நாங்கள் கடவுள் மறுப்பை மட்டும் விட்டுருவோம், மற்ற எடுத்துக்குவோம்னா மூடநம்பிக்கை ஒழிப்பு, பகுத்தறிவு, இதை எடுத்துக்கிறியா ஏற்றுக்கிறியா அது தெரியலை. மூடநம்பிக்கை ஒழிப்பு, பகுத்தறிவு கோட்பாட்டில் ஈவேராவுடைய ஏற்றுக்கொள்றன்னு சொல்கிற இந்த கூட்டம் மதுரையில் விக்கிரவாண்டில் மாநாடு போடுறாங்களாம். மாநாடுக்கு முன்னாடி அங்கே ஐயர்கள் ஓதுவார்கள்லாம் ஐயர்களை கொண்டு வந்து ஓமகண்டம் வளர்த்து, இது திமுக கூட பண்ணாது, அதிமுக கூட பண்ணாது. அது வரையான ஒரு அரசியலை ஓமகண்டம் ஒரு வீட்டில் பால் காய்ச்சுறாங்க, ஓமகண்டம் வளர்க்குறாங்க சரி, இல்லை ஒரு புதுசாக ஒரு கட்டடம் கட்டுறாங்க அதில் ஓமகண்டம் வளர்க்குறாங்க சரி, ஒரு கட்சியினுடைய மாநாடு தொடங்கும்போது ஓமகண்டம் வளர்த்து ஐயர்களை வச்சு ஓதி பண்ணுறாங்க. என்ன மாதிரியான அரசியலை நீங்கள் கட்டமைக்க விரும்புகிறீங்க? இதுக்கு பேர் என்ன? அப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு விஜயை பின்தொடர்வுக்கு விஜய் என்ன கற்றுக் கொடுக்குறாரு? என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க? என்ன அரசியல் படுத்துறீங்க? அவனுக்கு என்ன ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறீங்க? என்ன புதிய கொள்கை? என்ன வித்தியாசம் இருக்குது உங்கள்கிட்ட? மேடையிலேயோ ஏதாவது ஒழுங்கு இருக்கா? மேடையில் ஏதாவது ஒரு நாகரிகம் இருக்கா? ஒரு நாகரிக அரசியல் இல்லை, ஒரு ஒழுங்கான அரசியல் இல்லை, ஒரு கொள்கை அரசியல் இல்லை. விஜய் விஜய் விஜய், டிவிக்கே இதை தவிர வேற என்ன இருக்குங்க? இது தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதுல்ல? இதத்தானே காலைல இருந்து சொல்லி தெரியுறா. எதை சொன்னாலும் அவங்க கேட்டுட்டு ஒத்துக்குறாங்கல்ல. இவரை பார்த்தாலே புள்ளி விவர புலிகள் கூட தெரித்து விடுவார்கள். ஊடகங்களை உட்கார்ந்து கொண்டு எதிர்கட்சிகளை ஆட்டி படைக்கிற அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டாங்க. என்ன பேசுற மாதிரி தான் உளறி கொட்டுறான். இவனை ஊடகத்தில் உட்காந்து இவன் புள்ளி விவர புலியா, இவனை பார்த்தா மாத்தாலும் ஓடி போயிடுவாங்களாம். இன்னொருத்தனை கூப்பிட்றான், கொள்கை பரப்பு செயலாளர்னு கூப்பிட்றாங்க ராஜ்மோகன். அதாவது அவர் மேலே தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு மரியாதை உண்டு, ஒரு அன்பு உண்டு. ஏன்னா நிறைய சமூக அவலங்கள் குறித்தெல்லாம் வந்து ராஜ்மோகன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி பேசுவாப்புல தனிப்பட்ட முறையில். ஆனால் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த பிறகு தெரிஞ்சுது அவர் எவ்வளோ பெரிய தற்கூரி அப்படின்னு. அடிப்படை புரிதல், அடிப்படை அரசியல் எதுவுமே இல்லாமல், எந்த கோட்பாடு எந்த சித்தாந்த தெளிவு எதுவும் இல்லாமல் உட்காந்து வாயில் வடை சுடுறாங்க அப்படிங்கிறது இந்த பேச்சின் மூலமாக தெரிஞ்சுது. அவரே வந்து ஆங்கரிங் பண்ணி அவரே வந்து பேச செஞ்சார். அது பொதுவாக அது தப்பு கிடையாது. அவரே ஆங்கரிங் பண்ணி அவரே பேசுறது. அவர் ஒரு வீடியோ ஜாக்கியாக இருந்ததுனால ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவங்களுடைய புகழ் பாடி அழைக்கிறது. பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, 4 திசையில் இருந்து வந்தவர்களே, இது அது இல்ல. ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்ன போன்றோருக்கும் வணக்கம். ஒரு இந்த ஒழுங்கெல்லாம் பார்க்கும்போது இதுலேருந்து அப்படியே நேர் எதிராக இருக்குது நாம் தமிழ் கட்சி. இந்த மேடை, இந்த ஒழுங்கு, இந்த மேடை அழைப்பு, இந்த மேடை பேச்சு, மேடையில் நிற்கிற முறை, மேடையில் போடுற சேரு, வெளியே நிற்கிறது, சேரை தூக்குறது, அப்புறம் வந்து தேங்காயை வச்சு சாமியை கும்பிட்றது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுலேருந்து அதான் நான் சொன்னார், எங்களுக்கும் தமிழக வெற்றிக்கும் 1000 மடங்கு 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறவர். எங்கள் கொள்கையிலேருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காருன்னு சொல்லியிருக்கிற காரணமே இதுலேருந்து அப்படியே பாருங்கள். நாம் தமிழ் கட்சி கூட்டம் எப்படி நடக்கும், தமிழக வெற்றி கழகம் கூட்டம் எப்படி நடக்கும். மேடை போட்டால் மேடைக்கு மேலே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. பேசக்கூடிய பேச்சாளர் மட்டும் கீழேருந்து ஒருத்தர் அழைப்பார். யாராக இருந்தாலும் போய் பேசுவாங்க. அவர் பேச போகும்போது தாவேக்கு நாம் தமிழர் கத்துறது, இந்த மாதிரி இந்த கத்துறது, பேரை சொல்லி கத்துறது, அந்த வாழ்க ஒளிக கோஷம் இருக்கக்கூடாது. சீமான் வாழ்கன்னு கோஷமோட நிப்பாட்டுவார். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க நிப்பாட்டு. அது மாதிரி சீமான் வருக வருக, வெல்க வெல்க, இந்த சூரட்டி இங்கே இருக்கக்கூடாது. என்ன கூட்டம் அதை மட்டும் போடு. இந்த பக்கம் தலைவர் படமா, இந்த பக்கம் அண்ணன் படம், அதோட நிப்பாட்டிங்க. இந்த நடந்து வர்ற மாதிரி, இப்படி கை முறுக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இப்படி திரும்புகிற மாதிரி, அப்படி பார்க்குற மாதிரி இதெல்லாம் போடக்கூடாது. பட்டாசு கொடுத்தக்கூடாது, பொன்னாடை பொருத்தக்கூடாது, புத்தகங்கள் மட்டும்தான் வழங்கணும் என்று ஒரு ஒட்டுமொத்தமாக 70 ஆண்டு காலத்து இந்திய அரசியலில் இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸை, இப்படி ஒரு ஒழுக்கமான அரசியலை, ஒரு கொள்கை அரசியலை எந்த கட்சியும் உருவாக்கல. நாம் தமிழ் கட்சி உருவாக்கி கட்டமைச்சு மக்கள்கிட்ட நிற்குது. இங்கே அப்படியே ஒரு தற்கொலை கூட்டம் பெரும்படையோடு வரோம், திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லி திமுக போலவே வருது. மக்கள் யார் ரசிப்பாங்க? நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, தமிழக வெற்றிகளுடைய நம்ம தம்பிகள், அண்ணன்மார்கள், நம்முடைய சகோதரர்கள் சொல்லுவோம். நேற்றைய 3.5 மணி நேரம் 3 மணி நேரம் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தினுடைய காணொலி எல்லாரும் முழுமையாக பாருங்கள். அந்த முழுமையாக பார்த்துட்டு ஏன் இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுதுங்கிறதையும் பாருங்கள். அதில் உங்களுடைய கொள்கையில் எது விளக்கப்பட்டிருக்கு, எது உங்களுடைய கொள்கை. நாம் தமிழர் கட்சிக்கு என்றால் கொள்கை இருக்கிறது. தமிழ் தேசிய கொள்கை, தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்கிற கோட்பாடு, தற்சார்பு பொருளாதார கொள்கையில் தமிழ்நாட்டில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை வைத்துக்கொண்டு ஒரு தன்மானமிக்க வாழ்வு என்கிற ஒரு இலக்கு இருக்கிறது. உங்ககிட்ட என்ன இருக்கு? இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் நடப்பு அரசியல் ஏதாவது பேசப்பட்டிருக்கா? நடப்பு அஜித்குமார் மரணம் குறித்து இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கா?
அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை குறித்து பேசப்பட்டிருக்கா? திமுக ஆட்சியினுடைய 4 ஆண்டுகள் நடந்த தவறுகள் குறித்து இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கா? நீங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வீங்க, என்னென்ன மாற்றம் கொண்டு வருவீங்க, என்னென்ன செய்ய போறீங்க? கனிம வள கொள்கையில, ஆற்றுமணல் கொள்ளையில, இயற்கை வள சுரண்டல்ல, பாலியல் வன்கொடுமையில உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? கச்சத்தீவு, முல்லை பெரியாற்று பிரச்சனை, பாலாற்று சிக்கல், காவிரி சிக்கல், இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இந்த கொள்கை விளக்கு பொதுக்கூட்டத்தில் விளக்கிருக்கீங்களா? இதுல ராஜ்மோகன் சொல்றாப்புல தமிழக வெற்றி கழகத்துக்கு விளக்கம் சொல்றாப்புல. இதுல தமிழகம் என்பது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஈழத்தையும் தமிழ்நாட்டையும் சேர்த்ததான் தமிழகமா? அடங்கொப்பன் தாமரபரணி தலைமுழுக. ஈழம் என்பது தமிழீழம், அது தனித்த நிலப்பரப்பு. தமிழ்நாடு இங்க அதுவும் சிலப்பதிகாரத்தில், சங்க இலக்கியங்கள்ல, அகநானூர்ல, புறநானூர்ல அடிக்கிறாப்புல. அதுலலாம் தமிழகம்னு சொன்னது ஈழத்தையும் தமிழ்நாட்டையும் சேர்த்தான். ஈழத்தையும் தமிழ்நாட்டையும் ஒருபோதும் தமிழகம் என்று சொல்லவே இல்லை. ஈழம் வேறு, தமிழ்நாடு வேறு. ஈழம் ஈழமாகவே சங்க இலக்கியங்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈழம் என்பது வரலாற்று ரீதியாகவே அது தமிழீழம் தான். தமிழ்நாடு கடல் ரீதியாகவே ரெண்டுமே நிலப்பரப்புல வேறு வேறு நிலப்பரப்பு. ஒரே மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் வேறு வேறு நிலப்பரப்பு. அந்த ரெண்டையும் சேர்த்து தமிழகம்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். அப்ப தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய தமிழகம் என்பது ஈழத்தையும் தமிழ்நாட்டையும் சேர்த்தான். தமிழகம்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, ஈழத்தையும் சேர்த்து சொல்கிறோம் தமிழகம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இவங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர் அவர் ஒருத்தர் போதும். யாரும் தெரியல, அவர் ஒருத்தர். ஆதவ அர்ஜுன் பிறக்கும் போதே அறிவாளியா பிறந்தவர். அவர் அவரால் தான் ஒட்டுமொத்தமான இந்திய அரசியலே மாற்றி அமைக்க முடியும். அவர்கிட்ட கிடைச்ச அரசியலமைப்பு சட்டத்தை அவர் மாற்றுவாப்புல, எல்லாத்தையும் மாற்றிடுவாப்புல. அப்படி ஒரு பிறக்கும் போதே மேதாவியாக பிறந்தவர் அவர் தான். இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு பிடித்திருக்கிற சனி சூனியம், பில்லி சூனியம், ஏவல் வௌவால் எல்லாமே அவர் தான். அவர் ஒருத்தர் போதும், வேற யாருமே தேவையில்லை. தமிழக வெற்றி கழகத்தை மூட்டையில் கட்டி உட்கார வைக்கிறதுக்கு அவர் ஒருத்தர் போதும். ஊடகங்களை வைத்துக்கொண்டு, குறிப்பாக இந்த ஆவி ஜூவி இவங்களை வச்சுக்கிட்டு ஊடகங்களை சில வாங்கி, ஏன்னா அவர் அங்கே வேலை பார்த்தவர், அவருக்கு இந்த ஐபேக்கில் வேலை பார்த்தவர், அவருக்கு தெரியும் எந்த ஊடகத்தை யாரை பேச வைக்கணும். இவர் ஒரு பேரோலில் கொண்டு ஊடகத்தில் கூடிய நெறியாளர்களை, நெறி ஆள்கை செய்யக்கூடியவங்களை விலைக்கு வாங்கி ஒரு மாதம் ஒரு 5 லட்சம் 3 லட்சத்து பணத்தை போட்டுவிட்டு அவங்கள தமிழக வெற்றிக்கு 25 விழுக்காடு 28 விழுக்காடு அப்படின்னு எழுத வைக்கலாம். கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவானவங்க. தமிழ்நாட்டு மக்கள் கொள்கை இல்லாத, கோட்பாட்டு இல்லாத கூமுட்டைகளை ரசிப்பான், கைத்தட்டுவான், விசிலடிப்பான், ஓட்டு போட மாட்டான். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு விழுது அப்படின்னா, கிராஜுவலான குரோத் இருக்குன்னா, மொத்தமாகவே ஒரு மாற்று அரசியல், கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காத, மதுமத போதை இல்லாத, ரசிக மனப்பான்மை இல்லாத ஒரு புதிய அரசியலை நாம் தமிழர் கட்சி ஆர்கானிக்காக கட்டமைக்குது. அந்த கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கா? அது வருமா? அதில் மக்கள் ரசிப்பானா? ரசிப்பான். விஜய் வந்தால் இந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குற எல்லாரும் கீழே இறங்கி பார்ப்பாங்க. ஆனால் ஓட்டு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. விஜய் வந்தால் என் ஊர் வீராணத்தில் எல்லாருமே ரசிப்பாங்க. ஆனால் ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பல கிராமங்களை சொல்ல முடியும், தமிழக வெற்றி கழகம் என்டரே ஆக முடியாது. அப்படி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள், பல கிராமங்கள் இருக்கு. சில இடங்களில் ரசிக மனப்பான்மையில் இப்போ போகிறான். அந்த ரசிக மனப்பான்மை கொண்டவர்களே ஒவ்வொன்றா வெளியே வரான். ஒரு பக்கம் பெண்களை பார்த்தா நாங்கள் அக்காவாக பார்ப்போம், நாங்கள் தங்கச்சியாக பார்ப்போம், நாங்கள் அம்மாவாக பார்ப்போம். சொல்கிறது யார்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலர் பார்த்திபன். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் என்னை ஆபாசமாக பேசுகிறாங்க, என்னை இழிவாக பேசுகிறாங்க, என்னை மார்பிங் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லி ஒரு பெண் போய் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுக்குறாங்க. இதுதான் இவங்களோட லட்சணம். இப்போ நம்ம பேசுகிறோம்னா நம்ம குடும்பத்தை பற்றி, மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி கேவலமாக பேசுவானுங்க. ஆனால் மேடையில் நாங்கள் அக்காம்போம், தங்கச்சிம்போம், அம்மாம்போம், இங்கே வேற மாதிரி பேசுவாங்க. தாவேக்காலிருந்து வெளியேறின சமயத்துல இருந்தே தொடர்ந்து தாவேக்கா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆபாசமா சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்றது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நானும் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த 2 மாத காலமா. அவரும் எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல. எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. அதனால தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். இதுல ஆதவர்ஜுனாக்கு தமிழே வரல, தமிழ் லகரமும் வரல, ரகரமும் வரல. பேர் மட்டும் சுப்பிரமணிய பாரதிங்கிற லகரமும் வரல, ரகரமும் வரலும் வரல. அது மாதிரி வாயில வசம்ப வச்சு தேய்க்கணும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஆதவர்ஜுனால ஒரு 1.5 கிலோ வசம்ப வாங்கி தேனில் குழப்பி நாக்கில் தைச்சா கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேடை மொழி வரல,
தமிழ்நாட்டு அரசியலில் மேடையை யாருக்கு கையாள தெரிகிறதோ அவன் தான் தமிழ்நாட்டு அரசியலை வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களால தான் மக்களை ஈர்க்க முடியும். நினைப்பதை கடத்துக்கிற ஆற்றல் தமிழக வெற்றி கழகத்தில் யாருக்குமே இல்லைங்க. அது வெளிப்படையாக தெரியுது. விஜய் அவர்களுக்கும் இல்லை, ஆதவ அர்ஜுனாவுக்கும் இல்லை, புஷி ஆனந்துக்கு எம்பளத்தினாலும் கம்பளத்தினாலும் சுத்தமாக இல்லை. விக்கிரவாண்டியுடைய பொதுக்கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் சொல்கிறாரு, நம்ம அரசியல் வந்து மாற்று அரசியல், இந்த அவர்களே இவர்களே அதுவே இதுவே இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோன்றாரு. அவர்களே இவர்களேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அவரே அந்த மேடையில் அவர்களே இவர்களேன்னு சொன்னார். அது வேறு விஷயம். இவர் அரை மணி நேரத்துக்கு ஒன்றிய செயலாளர் கொட்டசாமி அவர்களே, வட்டச்சாளர்கள் மட்டசாமி அவர்களேன்னு சொல்லி உட்காந்து அரை மணி நேரத்துக்கு நான் எல்லாரும் பேரையும் படித்து தான் போவேன், நேரம் வாங்கினா பரவாயில்ல, எனக்கு பசிக்கும்ல, சோறு பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லார் பேரையும் வந்து அரை மணி நேரம் வாசிக்கிறாப்புலங்க. வாசி 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 வாசின்னு வாசிக்கிறாப்புல. இதில் வந்து மாற்று அரசியல் என்னையா மாற்று அரசியல் என்ன நீங்கள் மாற்று நம்ம வெளிப்படையாக பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்துடைய தம்பிமார்கள் யாராவது ஒருத்தர் என் கூட 1-to-1 டிஸ்கஷன் வந்தால் பரவாயில்ல. உங்கள் கொள்கை பரப்பு செயலாளரோ, இல்லை உங்கள் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரோ, இல்லை உங்கள் கொள்கை பரப்பு இணை துணை செயலாளர்களோ. ஏன்னா உங்கள் விஜய் வந்து பிஸியாக இருப்பாப்புல, அவருக்கு பல வேலைகள் இருக்குது. ஏன்னா இப்போ கட்சி வேலை நீங்கள் தானே பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து சாட்டை அலுவலகம் வந்தாலும் சரி, இல்லை உங்கள் அலுவலகத்தில் வர சொன்னாங்க பனையூட வர தயாராக உங்கள் கொள்கைகளை கொஞ்சம் தயவு செய்து மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனை வச்சுக்கலாம். 2.5 மணி நேரம் பொதுக்கூட்டத்திலே கொள்கையை விளக்க முடியல. நீ இதில் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களையும் கொள்கையை போட்டு விளக்க போகிறாங்கன்னா ஒன்று மட்டும் தெரியுது, இந்த தேர்தலுடைய என்டர்டைன்மெண்ட் ஏரியா தமிழக வெற்றி கழகம் தான். நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க, காமெடி தெரிக்க போகுது. அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது, கட்சி ஆரம்பிக்கும் பொழுது வயது 40 அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தன்னுடைய பதவியை துறந்து தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து நம்ம பொழுதைக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து திமுக ஓடிய ஊழல்கள் தான் பிஜேபியை வளர்த்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, போன்ற ஆட்சியில ஜல்லிக்கற்கான போராட்டத்தில் பங்கெடுத்தார். பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போட வெற்றிக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேக கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தாவேக்கு காங்கிரஸ் தோழர்களே, உங்களை உயிருடன் முழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக நம்பிக்கைகள் உங்களுடைய கொள்கை. ஏன் காமராஜர் எடுத்தா என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு பூம் கொடுக்குறாங்க 25 விழுக்காடு. சத்தியமா இல்லை. அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, 1967 எப்படி வந்து பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி அண்ணாதுரை வெற்றி பெற்றாரோ, 1977 எப்படி வந்து எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரோ, அதே போல் 2026 விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். 1977 காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி. காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு மொழிப்போர்களுக்கு பிறகு மிகப்பெரிய அடக்குமுறை ஏவியதுனால மக்களுக்கு ஒரு கோபம் இருந்தது. அந்த கோபத்தை பயன்படுத்தி கொண்டு மொழியை வச்சு திமுக அதிகாரத்துக்கு வந்தது. 1977 காலகட்டத்தில் திமுகலேருந்து சரிபாதி மாவட்டத்தில் பிரிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் வெளியேறாரு. ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. மேடையில் எப்படி பேசுவாரோ அப்படியே வாழ்ந்தார், திரைப்படத்தில் எப்படி இருந்தாரோ அப்படியே நேரில் இருந்தார், வாழ்ந்தார். அதனால் வாழ்க்கைக்கும் சினிமாவுக்கும் ரெண்டுக்கும் அவருடைய தொடர்பு இருந்தது. அன்றைக்கி பெரிய ஊடக வெளிச்சம் கிடையாது, பெரிய ட்விட்டர் ஃபேஸ்புக் யூடியூப் கிடையாது, காம்படிஷன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. மீண்டும் திமுக அதிமுக போட்டி உருவானது. அதனால் எம்ஜிஆர் அடித்து மேலேறி வந்தார். அதுவும் ஒரு இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் கட்சியை கட்டி அதுக்கப்புறம் தான் தேர்தல் சந்திச்சார். 1977 முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதிமுக ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வருஷம் களத்தில் பேஸ்மெண்ட்டை போட்டு அதுக்கு முன்னாடி அவர் அமைச்சராக இருக்கார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் திமுக பொறுப்பில் இருக்கார். ஒரு 20 வருஷம் திமுக பயணிக்கிறாரு. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் அண்ணா கோட்பாட்டில் ஒரு 10 வருஷம் பயணிக்கிறார். ஒரு 30 வருஷம் அரசியல் அனுபவம் வச்சு தான் எம்ஜிஆரால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடிஞ்சதே ஒழிய நேரடியாக எடுத்த உடனே ஒரு அடிச்சு சூப்பர் ஸ்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் சாத்தியம் இல்லை. அது அன்னைக்கே அது சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கட்சி தொடங்கி 1 வருஷத்தில் 25 அப்புறம் 35 அப்புறம் அப்படி போயிடுவோம். அப்படிங்கிறதுக்கு என்ன கொள்கை இருக்குது, என்ன மாற்று இருக்குது, என்ன வலுவான போராட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க, என்ன வலுவான போராட்டங்கள் முன்னெடுத்து மக்களுக்கான தீர்வை வழங்கியிருக்கீங்க. எல்லாமே ஹம்புக்கு ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கு, ஊடகங்களால் வளர்க்கப்பட்டிருக்க கூடிய தமிழக வெற்றிகள் என்பது இளைஞர்கள் இருக்காங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. கூட்டம் கூடுது, கூன்னு வரான், சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணுறான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணவன் ஒரு வெற்றி கிடைக்கலனா, ஒரு தோல்வி கிடைச்சா துவண்டு போயிடுவான்.
ஒரு தோல்வியில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும், அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் தாண்டி அது வெற்றி பெறுது தோல்வி பெறுகிறத மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்து இப்படியே இது போச்சுன்னா இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேராபத்துங்கிறது மட்டும் நல்லா வெளிப்படையாக தெரியுது. கொள்கை என்னன்னு தெரியாமல் வந்த தலைவர்கள், கொள்கையற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கிறத கடந்த 20 ஆண்டு கால அரசியல் பார்த்தாலே தெரியும். கொள்கையே இல்லாமல் வந்தவங்கெல்லாம் திமுகவுடையோ அதிமுகவுடையோ சமரசம் செய்து கொண்டு போயிருக்காங்க. ஒரு பிரச்சனை வருது போது அந்த பிரச்சனையை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் தன் கட்சிக்காரன் மக்கள்கிட்ட போய் என்னத்தை விளக்குவான்? தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு கடைசி தொண்டங்க மக்கள்கிட்ட போய் இது கொள்கை அப்படின்னு அவன் எதை சொல்லுவான்? சொல்லுங்க பார்ப்போம். நாம் தமிழ் கட்சியில் சாதாரண கிளை செயலாளரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் கோட்பாடு, கொள்கை, தத்துவம் எல்லாத்தையும் கொட்டுவாங்க. அப்படி தமிழக வெற்றி கழகத்தில் யாராவது கொட்டுறதுக்கு ஆள் இருக்கா? கொட்ட முடியுமா? நான் அவங்கள குறை சொல்லலை, மேலேருந்தே வந்தாதனையா, சட்டியில் இருந்தாதனையா ஆப்பையில் வரும். விடுதலை படத்தினுடைய இறுதி காட்சியில் வரும்ல, கொள்கையற்ற தலைவர்களால், தத்துவமற்ற தலைவர்களால் ரசிகர் கூட்டத்தை மட்டும்தான் உருவாக்க முடியும், அதனால் நாட்டுக்கு எந்த பயனும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் தாவேகா உருவாக்கி இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.